ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொல்லுதல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. வருகின்ற 26ஆம் தேதி 11 மணி அளவுல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது, உச்சமாக போகுது. இதுவரைக்கும் ஜென்ம குருவா இருந்த குரு 2ஆம் இடத்து குருவா மாறும். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளையும்னு சொல்லலாம். 2ல குரு இருக்கிறதே விசேஷம், அது உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். அந்த உச்ச குரு மிதுன ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதியா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 7-10க்குரியவரா இருக்காரு. அதாவது தனுசுக்கும் மீனத்துக்கும் உரியவரா இருக்கு. இப்போ உங்களுடைய தொழில் அதிபதியும் உங்களுடைய வாழ்க்கை துணை அதிபதியுமான அந்த குரு குடும்பஸ்தானத்துல உச்சம் பெறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் ஏற்படும். வேலையற்று இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும், வேலையில மரியாதை, புகழ், உயர்வு எல்லாமே கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பானது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருந்து பலவித தொல்லைகளை அது உண்டு பண்ணிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்து சனி நிறைய வேலைகளை உண்டு பண்ணும், வேலை பலுவை உண்டு பண்ணும். அதனால நிறைய மன அழுத்தத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வேலை இல்லாத தன்மையும் உண்டு பண்ணிருக்கு. அதெல்லாம் நீக்கிறதுக்காகவே இந்த குரு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த குரு 2ல உச்சம் அடைகிறது அவ்வளவு சிறப்பு. அந்த 10ஆம் இடத்துல உள்ள சனியை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு. அப்ப அந்த 10ஆம் இடத்துல உள்ள சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை பலு குறையும். அந்த வேலையால ஆதாயங்கள் கூடும். நிறைய வேலை இருக்கு, வருமானம் ரொம்ப குறைவுன்ற ஒரு நிலை மாறி அதற்கு நிகரா நீங்க பார்க்குற வேலைக்கு நிகரான வருமானமும் கிட்டுன்றது அதோடைய சிறப்பு. அது மட்டும் இல்லாம அந்த குரு உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை. 6ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்றது சொல்லலாம். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏற்படாது. எந்தவித வம்பு வழக்குகள், வந்த வம்பு வழக்குகள் கூட இல்லாமல் போயிடும்ன்றது அது குறிக்கும். இப்போ எதிரி, வம்பு வழக்கு இதெல்லாமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவாகும். உத்தியோகத்தில் பல சிறப்புகள், பண உயர்வு, அதாவது சம்பள உயர்வு நடக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு காலகட்டமாக இது விளங்கும். குறிப்பா இரும்பு தொழில் பண்ணக்கூடியவங்க, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, மேன் பவர் சப்ளை மற்ற நிறுவனங்களுக்கு ஆட்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய தொழிலை மேற்கொள்ளக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு காலகட்டமா அது இருக்கும். விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், இதிலெல்லாம் அமோகமான வரவேற்பு உங்களுக்கு ஏற்படும். ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்புகள் உண்டுன்னே சொல்லலாம். கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் பெருகும்னே சொல்லலாம். தங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க, மரம் சார்ந்த தொழில்களை நடத்தக்கூடியவங்க, இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களும் அமையும். குறிப்பாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய தொழில்களை மேற்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் அமையும்னு சொல்லலாம். குடும்பத்துல மனமகிழ்ச்சி கூடும், வாழ்க்கை துணையோட இணக்கம் அதிகமாகும். உங்க வாழ்க்கை துணைகிட்ட கூட நீங்களே எதிர்பார்க்காத சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய பண்புல பெரிய மாற்றம் ஏற்படும். அவங்களுடைய சோம்பேறித்தனங்கள் நீங்கும். அவங்களுடைய படிப்பு உற்சாகமா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த வருடம் உங்களால சேமிப்பை உயர்த்திக்க முடியும். தங்கம் வாங்க ஆசைப்படுறவங்க தங்க சேமிப்பு உயர்த்த முடியும். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகவே கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனாலையும் சரி, உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுனாலையும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு கடந்து போகிறது ரொம்ப வேகமாக போகிற மாதிரியே தோணும். ஏன்னா துன்பங்கள் குறையிறது தான் அதில் முக்கியமான காரணம். கல்யாணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாவும் இது விளங்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா, ஆரோக்கிய கோளாறு ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் நீங்கி உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும். நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இயங்குவீங்கன்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியமும் ரொம்ப மேம்பட்டே இருக்கும். தாயோடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தென்படும், தந்தையோடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பும் சரி, ஆரோக்கியமும் சரி ரொம்ப ரொம்ப நன்றாகவே இருக்கும். குருவுடைய அஸ்தமன காலகட்டத்தில் வேலை இடத்துல நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கணும். அது குறிப்பாக உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்கள் கிட்ட
மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். உங்களுடைய உயர் அதிகாரிகளும் கடுமையை காட்டக்கூடும். அந்த நேரத்தில் அதிசாரமா குரு 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு அளவு கடந்த தைரியம் உத்தியோகத்திலையும் உங்களுடைய சொந்த தொழிலையும் ஏற்படும். அதே சமயம் அந்த காலகட்டத்துல தந்தை வழி உறவுகள் மூலியமா ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் வரலாம். குருவோட வக்கர காலகட்டத்துல நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. அப்ப தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம், மன அழுத்தங்கள் ஏற்படலாம், குடும்பத்துல மகிழ்ச்சி குறையலாம், வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் வந்திருக்கலாம். அந்த நேரத்துல நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல நீங்க உங்களுடைய நன்மைகளை ரொம்ப ரொம்ப பெருக்கிக்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், ஐயப்பன், ஆஞ்சநேயர்.